பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குள்ள இந்த புதிய மாதத்துல உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். நீங்க ஆண்டவர் பேச அவருடைய வார்த்தையை நீங்க கேட்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஒரு புதிய பலனை பெற்றுக் கொள்கிறீங்க, ஒரு புதிய விடுதலை பெற்றுக் கொள்கிறீங்கன்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்குள்ள இந்த மாசத்துக்கு தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். இந்த நாள்ல வேத வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம். யோவேல் chapter 2 verse 27 வேதம் சொல்கிறது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறேன் என்றும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறு ஒருவரும் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். இன்னைக்கு எந்த காலத்துல நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கிறீங்களா? இல்ல மத்தவங்க முன்னாடி ஒரு மாதிரி என்னை கேவலமா பாக்குறாங்களே, என்ன ஒரு மாதிரி அவமானமா பாக்குறாங்களே, நான் மத்தவங்க முன்னாடி நான் ஒரு சீப்பா இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டு சொல்றாரு, இந்த மாதம் ஆண்டு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நீங்க தேவ ஜனமா இருக்கிறீங்க, நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கிறீங்க. வேத பார்க்கும்போது என்ன சொல்றது, நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்க போகிறேன். ஆமென். அப்ப இந்த இஸ்ரவேல் யாரு? நம்ம தான். அவர் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் தான் இஸ்ரவேல். அப்ப ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, நான் உங்கள் நடுவில் இருக்க போகிறேன். அப்போ இந்த ஆகஸ்ட் மாசம் ஏசப்பா உங்கள் நடுவில் அவர் இருந்து சொல்றாரு, அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். அவர் உங்கள் நடுவில் இருந்து அவர் அதிசயங்களை செய்ய போகிறார். என் ஜனங்களோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கணும், உங்களுக்கு எந்தெந்த காரியத்துல இன்னைக்கு உங்களுக்கு அதிசயம் நடக்கணும், ஏன் தெரியுமா? இயேசுவா சொல்றாரு, நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். ஆமென். நீங்க விசுவாசித்தா தேவன மகிமை காண போகிறீங்க. இந்த வார்த்தை கேட்கும் போது சொல்லுங்க, இசப்பா இந்த மாதம் முழுவதும் நீங்க எங்க நடுவில் இருந்து அற்புதங்களை செய்வீங்க அப்படின்னு நீங்க விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா இந்த மாதம் நீங்க எந்த காரியம் சேர்ப்பு நீங்க இருக்கிறீங்களோ, எந்த இடத்துக்கு நீங்க போகிறீங்களோ, கர்த்தர் உங்க காரியங்களை அவர் ஜெயமா முற்றுவார். ஆமென். உங்க காரியங்களை இசப்பா ஒருபோதும் உங்களுடைய முகங்களை அவர் வெட்கப்பட்டு விட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? இந்த வேலை கூட இந்த மாதம் உங்களுக்கு எந்த காரியத்துல உங்க அற்புதம் நடக்கணுமோ அந்த காரியத்தை சொல்லி நீங்க ஜெபிங்க. இந்த மாதம் ஏசப்பா உங்க நடுவில் இருந்து அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. இதோ இந்த காலை வேலை கூட இந்த ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில நீ அற்புதங்களை செய்யபடியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ சொன்ன வாக்குறுதியின்படி ஆண்டவரே, நான் உங்கள் நடுவில் இருந்து அற்புதங்களை செய்வேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு வார்த்தையின்படி அப்பா என்று இதோ இசப்பா கலங்கி கொண்டு இருக்கிற ஆண்டவரே அப்பா, அநேக ஆண்டவரே நேரங்களை இசப்பா வெட்கப்பட்டு போயிருக்கிற, அவமானப்பட்டு இருக்கிறனே, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குதே என்று இசப்பா நினைத்து கொண்டு இருக்க ஒவ்வொரு சகோதர வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே அற்புதங்களை செய்து நீர் அவங்க நடுவில் இருக்கிறீங்க என்று உங்களுக்கு காண்பிக்கபடியா ஜெபிக்கிறேன். இந்த மாதம் அவங்க நடுவில் இருந்து அவங்க காரியங்கள் எல்லாமே அப்பா அவங்க செய்கிற எல்லா காரியங்கள் ஜெயமா இருக்க, ஆசீர்வாதமா இருக்க கர்த்தாவே தேவனை கிருபை செய்ததுக்காக நன்றி. நாம மாற்றி மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.